நீங்க தொட்டதெல்லாம் துலங்கணுமா? அடக்க முடியாத செல்வம், அந்தஸ்து, புகழ் தேடி வரணுமா? 2026ஆம் வருஷம் அதுக்காகவே காத்திருக்கு. ஜூன் 2, 2026ல குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெறாரு. இதனால 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த குரு சந்திர யோகம் உருவாகப் போகுது. இந்த யோகம் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தப் போகுது. இது வெறும் பேச்சில்ல, வானத்துல நடக்கப் போற மகா அதிசயம். வணக்கம் நண்பர்களே. குருவும் சந்திரனும் இணையும்போது அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது உருவாகிறது தான் குரு சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகம். 2026ஆம் ஆண்டு இந்த யோகம் உச்சம் பெற குரு பகவானால இன்னும் பவர்ஃபுல்லா அமையப் போகுது. இந்த யோகம் யாருக்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? யாரெல்லாம் கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறப் போறாங்க? விரிவா பார்ப்போம். கடகம். 2026 ஜூன் 2ல குரு உங்க ராசிக்குள்ளேயே வர்றாரு. உங்க வாழ்க்கையில இருந்த மந்த நிலை மாறி புதிய தெம்பு கிடைக்கும். கஜகேசரி யோகம் உங்க ராசியிலேயே நடக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகும். மிதுனம். புத்தாண்டின் தொடக்கத்திலேயே குருவின் பார்வை உங்க மேல இருக்கு. நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். திருமணத் தடைகள் நீங்கும். விருச்சிகம். திடீர் பணவரவு, பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். உத்தியோகத்துல பெரிய உயர்வு நிச்சயம். மீனம். திருமண பேச்சுக்கள் கைகூடும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபம் மற்றும் தனுசு. பழைய கடன்கள் வசூலாகும், புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். குரு சந்திர யோகம் நன்மைகளை தந்தாலும் சிலருக்கு ஜாதகத்துல குரு பகவான் பலவீனமா இருந்தாலோ அல்லது ராகுவுடன் இணைந்து குரு சண்டாள யோகம் இருந்தாலோ கவனமா இருக்கணும். பிரச்சனைகள்: குழப்பமான மனநிலை, தவறான முடிவுகள் எடுத்த வாய்ப்பு. விடுதலை பெறுவது எப்படி? வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. ராகுவோட தாக்கம் இருந்தா சனிக்கிழமை ராகுகால பூஜைய தவறாம கடைபிடிங்க. 2026ஆம் ஆண்டு உங்களை வெற்றியாளரா மாற்ற காத்துக்கிட்டு இருக்கு. இந்த யோகத்தை வீணாக்காம சரியா பயன்படுத்துங்க. உங்க ராசி இதுல இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குருவருள் கோடி நன்மைகளை தரட்டும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.